ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. எங்களோட ஆனிவர்சரிக்காக லாங் டிரைவ் அண்ட் ஸ்டே போகலான்னு வயநாட்டுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் மேகங்களுக்கு நடுவில் இருக்க போகிறோன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இதோ ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஸ்டேகேஷன்னு எங்கள் கார் என்ட்ரான பிளேஸ் தான் கிரேட் ட்ரையல்ஸ் வயநாடு. இது பார்த்திங்கன்னா காஃபி பிளானடேஷனுக்கு சென்டரில் இயற்கையோட மடியில் ஒழிஞ்சிருக்க ஒரு அழகான சொர்க்கம்னே சொல்லலாம். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா கொலோனிக்கல் எரா இன்ஸ்பயர்டு ப்ரீமியம் ஸ்டேஸ். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்டேட் பங்களா, எஸ்டேட் வில்லா வித் பால்கனி, எஸ்டேட் வில்லா வித் வெராண்டா. எஸ்டேட் வில்லா வித் வெராண்டாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மெயின் கேட்லேருந்து ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னாவே தெரியும், நேச்சருக்கு நடுவில் ஸ்லோப்பில் போகிற மாதிரி இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக காமான ஒரு என்வான்மெண்ட்குள்ளே என்ட்ரான ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. இங்கே ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்கும். ரொம்பவே பெரிய கார் பார்க்கிங், 50+ கார்ஸ் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கிங். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிசப்ஷனை ரீச் ஆகிட்டோம். நம்மளை இங்கே ரொம்பவே சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. மாலெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற வியூ. இங்கே கெஸ்ட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக எப்பயுமே முன்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. இங்கே ரிசப்ஷன்லேருந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கான வே இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரூம்ஸ்க்கான டைரக்ஷன் போர்டெலாம் இங்கே அங்கங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம ரிசப்ஷனில் என்ட்ரானது பார்த்திங்கன்னா இந்த அழகான பாண்ட் அண்ட் ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம பார்ப்போம். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க நேம் வச்சுருக்காங்க. அந்த நேம் எல்லாமே சைடில் இருக்க போர்டில் இருக்கும். இந்த பிளேஸுமே நம்மளுக்கு நல்ல ஒரு காமான ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு ரைட் சைடில் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குங்க. இங்கே அவங்க விளாட்றதுக்கான ஆர்ட் ஒர்க், கிளேஸ் எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா டுடேஸ் ஆக்டிவிட்டின்னு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு டேக்குன்னு அது கொடுத்துருக்காங்க. நாங்கள் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகிறப்ப கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. இந்த கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் அண்ட் வாட்டர் லில்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போதி பிராணா இது பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்பா. அதுக்கப்புறம் ஜிம், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹப், ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரீக்ரியேஷன் சென்டரோட ரிசப்ஷன்னு சொல்லலாம். இதுவுமே பார்க்க ரொம்ப ஏஸ்தட்டிக்காக செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே ஆள் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம ஸ்பா பண்ணுறோன்னா அட்வான்ஸ்டாக புக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் என்னென்னா ப்ளே ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ், கேரம் போர்ட், ஃபூஸ்பால், செஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. எங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஃபூஸ்பால் விளாட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு விளாட தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தான் விளாட தெரியும். நான் இங்கே விளாண்டு நானும் விளாண்டு பழகிட்டேங்க. எனக்கு ரொம்பவே அப்சஸ் ஆகிட்டேன் இந்த கேமில். நான் இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். விளாட்றது ஒரு ஸ்பெஷல்னால் இந்த மாதிரி ஒரு வியூவில் விளாட்றது எவ்வளோ ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட்னஸ் சென்டர், ஜிம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா வெல் மெயின்டைன்டு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வேலி வியூ கிடச்சிதுன்னா நம்ம ஃபிட்னஸையும் என்ஜாய் பண்ணலாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஸ்பா அண்ட் மசாஜ்க்கு ரோஸ்வுட், ஜாஸ்மின், லாவெண்டர்னு எக்கோ ஃப்ரெண்ட்லி எசென்ஷியல் ஆயில்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆயுர்வேதிக் நேச்சுரோபதி ஸ்பெஷலிஸ்ட் எப்பயுமே இங்கே அவைலபிளாக இருப்பாங்க. நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் பேக்கேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வயநாடுனாவே இந்த இன்ஃபினிட்டி பூல் ஒரு ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிளேஸ்க்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. மழை பெஞ்சாலுமே நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏரியா பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டென்னிஸ் செட்டில்லாம் விளாட்றதுக்கான ஒரு ஏரியா அவைலபிளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரோப் வாக், ஜிப் லைன், பவ் அண்ட் ஏரோன்னு நம்ம கிட்ஸை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரிலாக்ஸ்டாக வந்தோன்னா நம்மளோட ஹை டீயை என்ஜாய் பண்ணுறதுக்கான கேரளா ஸ்டைல் டீ கடை. இங்கே பார்த்திங்கன்னா ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எஸ்டேட் வியூ வித் பால்கனி ரூம்ஸ். அதுக்கான வே எங்கே இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 114. இதுதான் அந்த ரூமோட என்ட்ரன்ஸ். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போயிட்ட டைம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. சொல்லவா வேணும், காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் மழை பெய்கிறப்போ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இவ்வளோ மழையிலையும் இந்த பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட் சவுண்ட்ஸ் இன்னும் ஆட் ஆனால் கேட்கவே ரொம்ப இனிமையாக இருந்துச்சுங்க. ரூமோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அழகான பெயிண்டிங், மைல்டு லைட் அண்ட் ஏஸ்தட்டிக்கான வியூ கொடுத்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாங்க. உள்ளே போந்து பவர் கனெக்ஷன் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இந்த மாலை தான் பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுறப்போ போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளோட ரூம் டூர் பார்க்கலாம். ரூம்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெராண்டா இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட மினி பார் ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் மிக்ஸ், ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி டீ அண்ட் காஃபி ப்ரிப்ரேஷன் கிட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா காஃபி குடிச்சிக்கலாம். இங்கே மினி கேலண்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ட்ராவர்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஒர்க் பண்ணனா உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெராண்டாக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சீலிங். ஒரு அழகான பெயிண்டிங் ஹேங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மைல்டு லைட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வெராண்டாவில் இருக்கிற டேபிளில் நம்மளுக்கான ஸ்நாக்ஸ், வெல்கம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க. இந்த சோஃபாவுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பெட் இருந்துச்சுங்க. இந்த பெட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பெட்டுக்கு 2 சைட்லேயும் நைட் லேம்ப், ப்ளக்கு, ஸ்விட்சஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த ரூமோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி ஃபீல் தாங்க. ஹை எண்டட் மாடர்ன் டிசைன் தாங்க. இந்த ரூம் எப்படி க்யூரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸி வுடன் டோன் கம்பைன்டு வித் க்ளீன் கிளாஸஸ்ங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் மூஞ்சி தெரியுங்க. ஒரு கேர்ளுக்கு மிரர் பார்க்க ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எனக்கு ஏன் இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பெட்டில் படுத்துகிட்டே உங்களை நீங்கள் ரசிக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் சீலிங்லேயும் மிரர் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்க்கு கீழே அழகான ஒரு கதை புக் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்டோரிஸுமே இட்ஸ் ஆல் அபவுட் மெமரிஸ். படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வுடன் சீலிங் வித் மிரர் ஒர்க். உங்களை நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரூம்லேயே ரொம்ப ஸ்பெஷல் இந்த வால் மிரர் தாங்க. இந்த வால் மிரரை ஓப்பன் பண்ணால் டடாய்,
நம்ம ரூம்லேருந்து இதுக்குள்ளே என்ட்ரானதும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த அழகான மிரர் வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஸ்பேஸ், கபோர்ட், அயர்ன் பண்ணுறதுக்கான அயர்னிங் போர்டு வச்சுருக்காங்க. இதுலேயே லாக்கர் இருக்குங்க, ஹேங்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே உடன் ஃபினிஷில் தாங்க இருக்கும். பேம்பூவில் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், டஸ்ட்பின் எல்லாமே உடனில் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷவர் கேப், டென்டல் கிட், கோம், ஓரல் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டவல்ஸ் வச்சுருக்காங்க. இது இன்னொரு டஸ்ட்பின். இங்கே ஹேர் ட்ரையர் இருக்குங்க. இங்கே மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ப்ரஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோம்பு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வுட்டில் தாங்க இருக்குது. இந்த கோம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது வேனிட்டி கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நெயில் ஷேப்பர் இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ் அண்ட் வெட் வைப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஷவர் கேப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷவர் ஏரியாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரெயின் ஷவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடமே ரொம்ப ஸ்பேசியஸாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. இங்கே ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாம்பூ, கண்டிஷ்னர் அண்ட் ஷவர் ஜெல் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த ரூமோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபீச்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா பாத்டப் அண்டர் அ ஸ்கைலைட். இந்த பாத்டப் ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேயுமே நம்ம வாட்டரை வந்துட்டு ஹாட் வாட்டர், வார்ம், கோல்ட் வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ரைட் சைடு ஷவர், லெஃப்ட் சைடு பாத்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எகெயின் நம்ம பேக் டு ரூம் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கர்டைனை ஓப்பன் பண்ணால் இந்த வியூ தாங்க நமக்கு இருக்குது. இதுதான் நம்மளோட பால்கனி. வாங்க போகலாம். இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சிட் அவுட் இருக்குது. இங்கே வந்து சேர் அண்ட் டேபிள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலி வியூ இருக்குங்க. இங்கே இந்த வேலியில் கீழே வந்துட்டு ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பேர்ட்ஸோட சவுண்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இங்கே இவ்வளோ லஷ் க்ரீன்ஸ், மவுண்டெயின்ஸ், வேலிஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கொசு கூட இல்லைங்க. அவ்வளோ வெல் மெயின்டைன்டு ஃபெசிலிட்டி. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக வந்தோம். இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு வந்து ஒரு கேக் வந்து அனுப்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜில் எங்களுக்கு மார்னிங் அண்ட் நைட் ரெண்டுத்துக்குமான பஃபெட் இருந்துச்சு. அதோட டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வயநாடு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் நைட் வியூ இங்கே வேறு லெவல் இருந்துச்சு. லைட் எதுவுமே ஹார்ஷாக இல்லைங்க, ரொம்ப காமாக பீஸ்ஃபுல் ஃபீல் கொடுத்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.